நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐடிஐ எம்எம்இ ட்ரேட் தேரி செமஸ்டர் 1 கொஸ்டின் பேப்பர் வந்து 2016 வருஷத்தில் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் மெக்கானிக் அக்ரிகல்ச்சர் மிஷினரிக்கும் ஒரே கொஸ்டின் தான். இந்த ஒரு கொஸ்டின் ரெண்டு ட்ரேடுக்குமே இருக்குது. அதாவது 055/215 எம்எம்இக்கும் 047/216ங்கிறது மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர் மிஷினரிக்கும் வருது ஐடிஐயில். இந்த ரெண்டு ட்ரேடு காமன் கொஸ்டின் தான். இதில் வந்து 3 ஹவர்ஸு டோட்டல் மார்க் வந்து 200 போட்டிருக்காங்க. அதில் வந்து இஎஸ்க்கு 50 மார்க் இருக்குது. அது தியரிக்கு வந்து 150 மார்க் தான். ஸோ அதனால் அது டோட்டலாக சேர்த்து போட்டிருக்காங்க. 150 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. ஸோ இதில் 50 கொஸ்டின் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் பின்பற்றப்படும் சிலபஸ் முறை டேஸால் வழங்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்பயிற்சின்றது நம்ம ஐடிஐ தான். அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் பின்பற்றப்படும் சிலபஸ் முறை டேஸால் வகுக்கப்பட்டது. அப்போ இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 10th பாஸ் பண்ணி நம்ம ஐடிஐ படித்தா கண்டிப்பாக என்சிவிட்டியில் தான் சேருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஐடிஐ பாஸ் பண்ண இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸ் தான். இதில் என்னென்னா, இந்தியான்னு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இந்தியான்னு வந்துச்சுன்னா அந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு என்ன சிலபஸ்னால் கண்டிப்பாக என்சிவிட்டின்னு சொல்லுவாங்க. என்சிவிட்டி. இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். அதே நேரத்தில் இதில் இந்தியாவுக்கு பதிலாக மாநிலம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். மாநிலத்தில் உள்ள, அந்தந்த மாநிலத்தில் உள்ள அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ இது எஸ்சிவிட்டின்னு ஆயிரும். ஸ்டேட் கவர்மெண்ட், அந்தந்த மாநில அரசு, எஸ்சிவிட்டி. ஸோ இதுதான் வந்து தொழிற்பயிற்சி நிலையத்தினுடைய சிலபஸுக்குரிய இது. இப்போ நம்ம இந்தியான்னு வந்ததுனால இதில் என்சிவிட்டி நம்ம வந்து என்ன சிலபஸ்னால் என்சிவிட்டி, நேஷனல் கவுன்சிலிங் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின், படத்தில் காட்டப்பட்ட குறியீட்டின் வகையின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு படம் கொடுத்து அதில் ஒரு படத்துக்கு அந்த ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் ஒரு சிம்பிள், ஒரு படம் போட்டு அதுக்கு மேலே ஒரு சிம்பிள் இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா இது என்னென்னா செய்யாதே, அதாவது நம்மளை வந்து எச்சரிக்கை மாதிரி, இது பண்ணாதே, இது பண்ணு, அதாவது செய்யாதேங்கிற இடத்துல செய்யக்கூடாது. ஷூ போடுனா அது ஷூ போடணும், தீயை கொளுத்தக்கூடாதுன்னா தீயை கொளுத்தக்கூடாது. ஸோ இதுதான் இந்த குறியீட்டின் வகை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சி கொளுத்தக்கூடாதுன்னு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியில் சிலிண்ட்ரு தயாரிக்கிற கம்பெனியில் வந்து கேஸு இருக்கிற இடத்துல கண்ணுக்கு தெரியாது. கேஸ் வந்து என்னது, எரியிற வாயு வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த இடத்துல போய்ட்டு தீயை வச்சு கொளுத்தினோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும், அந்த இடம் ஃபுல்லாக ஃபயர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சிம்பிள் இருக்கும், தீயை வச்சு கொளுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து என்னென்னா கடைப்பிடிக்க வேண்டிய குறியீடு. இது என்ன குறியீடுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து பி தான், கடைப்பிடிக்க வேண்டிய குறியீடு. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் மூணாவது கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, எரியும் தன்மை அல்லது வெடிக்கும் தன்மை அல்லது விஷத்தன்மை அல்லது அரிக்கும் தன்மை அல்லது ரேடியோ ஆக்டிவ் தன்மையுள்ள பொருள் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எரியும் தன்மை, வெடிக்கும் தன்மை, விஷத்தன்மை, அரிக்கும் தன்மை அல்லது ரேடியோ ஆக்டிவ் தன்மையுள்ள பொருள் எந்த வகையை சார்ந்த டைப் ஆஃப் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே கெமிக்கல் மாதிரியே இருக்கும். ஆனால் கெமிக்கலுக்குரிய கிடையாது. இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆபத்து. இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆபத்தில் வர்றது. அப்போ இது ஆன்சர் வந்து ஏ தான். மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான், ஃபிசிக்கல் ஆபத்து. நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். நாலாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனிமனையில் சேஃப்டி ஷூ அல்லது ஃபூட் அல்லது காகில் அணிவது டேஸின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பனிமனையில் சேஃப்டி ஷூனா நம்மளை தான் சேஃப்டி ஷூ அணிவோம். அதே மாதிரி காலணிகளுக்கும் காய்கள் கண்ணாடி நம்ம தான் அணிவோம். நம்மளை சார்ந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பர்சனல் சேஃப்டி. அதாவது என்னென்னா, ஷூ போடணும்னா ஷூ போடணும், வாட்ச் கட்டக்கூடாதுன்னா வாட்ச் கட்ட, எது அணியலாம் எது அணியக்கூடாது, இந்த ரெண்டுக்குமே என்னது நம்மளை சார்ந்து வரக்கூடிய ஆபத்து. இப்போ சேஃப்டி ஷூ போடணும்னா காலில் ஏதாவது ஷார்ப்பான பொருள் குத்திடும். அதேமாதிரி வாட்ச்சு கட்டிட்டு வேலை செஞ்சோன்னா ஏதாவது சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு போல் நட்டு வந்து வாட்சை இழுத்துரும். இந்த மாதிரி நம்ம ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்மளை சார்ந்த ஆபத்து வந்தால் அது பர்சனல் சேஃப்டி. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான்.
இப்போ அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஆயில் சிந்தி இருக்குது, அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இது இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சேஃப்டியில் வரும், பொதுவான பாதுகாப்பு நடவடிக்கை. அதே மாதிரி மிஷினில் வந்து ஃபால்ட் ஆகி நிற்கிது, நீங்கள் தெரியாமல் அது வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அது மூலமாக ஏற்படுற ஆபத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் சேஃப்டி. இந்த மாதிரி 3 சேஃப்டி இருக்குது. இது நம்மளே சார்ந்து, நம்ம உடலை சார்ந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு விபத்து தடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் சேஃப்டி தான். ஏ தான் ஆன்சர். 5ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். 5ஆவது கொஸ்டினில், உன்னுடைய தோழன் ஹெவி எலக்ட்ரிக் ஷாக் பெறப்பட்டால் முதல் நடவடிக்கையாக என்ன செய்வாய்? அதாவது உன்னுடைய தோழன் ஹெவி எலக்ட்ரிக் ஷாக் பெறப்பட்டால் முதல் நடவடிக்கையாக என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கலில் வேலை செய்யும்போது, ஒரு ப்ராக்டிக்கல் செய்யும்போது ஒரு பையனுக்கு வந்து ஹெவி எலக்ட்ரிக் ஷாக்கு வந்து பாதிக்கப்பட்டுட்டானா, நீங்கள் அவனை உடனே போய்ட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த கரண்டில் டச் பண்ணிட்டு இருக்கிற கையை கொண்டு இழுக்கக்கூடாது. நீங்கள் அவனை காப்பாற்றுன்னு நினச்சி டக்கு தூக்கக்கூடாது. ஏன்னா அவன் உடம்புல இருக்கிற எலக்ட்ரிக் தான் உங்கள் உடம்புக்கும் பாஸ் ஆகும். அது மின்சாரம் வந்து பாயக்கூடியது. அதே மாதிரி தண்ணியை கொண்டு ஊற்றக்கூடாது, தண்ணியிலேயும் மின்சாரம் பாயும். அப்போ உங்கள் தோழனுக்கு ஒருத்தனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பெறப்பட்டால் நீங்கள் உடனே என்ன செய்ய வேண்டியது, சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது ஒரே வழி, வேறு வழி கிடையாது. உடனடியாக கரண்ட் சுவிட்ச் ஆஃப் செய்தல். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஆன்சர். 5ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். 6ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் தீப்பிடித்து எரியும் போது எந்த வகை தீயணைப்பானை பயன்படுத்தக்கூடாது? நல்லா கவனிங்க, இதில் 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் தீப்பிடித்து எரியும் போது எந்த வகை தீயணைப்பானை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க, அல்லது பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஃபயர் எரிஞ்சிட்ருக்கு, அதில் கொண்டு நீங்கள் தண்ணியை கொண்டு ஊற்றக்கூடாது. அப்போ இதுதான் ஆன்சர், தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா தண்ணியில் மின்சாரம் பாயும். அப்போ ஊற்றும் போது தண்ணி எங்கெல்லாம் ஓடி வருதோ அந்த இடத்துல நம்ம கால் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், மின்சாரம் தாய்க்கிறோம். அப்போ இந்த ஃபோம் அல்லது தண்ணீர் இதை தான் பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தலாம்னா கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தலாம், அது சிடிசி, இப்போ கார்பன் டெட்ராக்ளோரைடு பயன்படுத்தலாம், கார்பன் டெட்ராக்ளோரைடு பயன்படுத்தலாம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலமும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் தீப்பிடித்து எரியும் போது எந்த வகை தீயணைப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் தான் பயன்படுத்தக்கூடாது. ஆன்சர் வந்து ஏ தான். இதுக்குரிய ஆன்சர் ஏ தான். 7ஆவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். ஏழாவது கொஸ்டினில் வந்து மெட்ரோ மைக்ரோமீட்டர் காட்டும் மொத்த அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மைக்ரோமீட்ரு, இதனுடைய மொத்த அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைக்ரோமீட்டருடைய இதில் 2 பாட்டாக பிரிக்கணும். இந்த பாட்டு வந்து இதில் வந்து இந்த பாட்டு இந்த 0, 1, 2, 3, 4 தெரியுதில்ல, இது ரூபாய்னு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த சைடு வர்றது பைசான்னு வச்சுக்கணும். இப்போ என்னென்னா பைசாவில் வந்து 2 மடங்கு இருக்கும், பைசாவில் 2 பாட்டாக இருக்கும். இது ரூபாயிலேருந்து 1 பாட்டாக தான் இருக்கும். ஸோ இதோடைய லீஸ் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.01 mm, இதான் அது லீஸ் கவுண்டு. இப்போ இதில் மொத்த அளவு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரூபாய் எத்தனை ரூபாய், இந்த கீழே உள்ள கோடுலாம் வந்து அரை பைசா 50 பைசா, மேலே கோடு எல்லாமே 1 ரூபா 2 ரூபா 3 ரூபான்னு வரும். இப்போ மேலே இது எத்தனை நம்பர் தெரியுது, 4ன்னு தெரியுது. அப்போ 4 ரூபாய், நான் அந்த சைடு எழுதுகிறேன், 4 ரூபா, 4.00, இது 4 ரூபாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது 4க்கு பக்கத்தில் கீழே ஏதாவது கோடு தெரியுதா, தெரியல. கோடு தெரிஞ்சிச்சுன்னா 50 பைசான்னு எழுதணும். ஸோ நம்மளுக்கு இதில் தெரியலை, சரி தெரியலனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல இது திம்பிள், இது வந்து ஸ்லீவு, இது ரூபாய்ங்கிறது வந்து நம்ம ஸ்லீவு குறிக்கிறது. இதுங்கிறது பார்த்தோன்னா இந்த பைசாங்கிறது பார்த்தா திம்பிளை குறிக்கிறது, திம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திம்பிளில் 0, இந்த கோடுக்கு நேராக 0 கோடு இருந்துச்சுன்னா 50 பைசா, இந்த கோடுக்கு நேராக 0 கோடு இருந்துச்சுன்னா 50 பைசா. அந்த 50 பைசா தாண்டி 5வது கோட்டில் வந்து நிற்கிது. அப்போ நம்ம மனக்கணக்கிலே 55ன்னு போட்டுடலாம். ஸோ நம்ம தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த 0 கோடை தாண்டிச்சுன்னா ஃபஸ்ட்டு 50 பைசாவை எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் 0 கோடுக்கு அப்புறம் எத்தனாவது கோட்டில் நிற்கிது நேராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கோடுக்கு வந்து 0.01, 5வது நம்பர்னால் நம்ம 0.05ன்னு எழுதலாம், 0.05. 5வது கோடுனா 0.05 mm. அப்போ இதை கூட்டிடுங்க 0.5. இந்த 3ஐயும் நீங்கள் கூட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ டேரெக்டாகவே போட்டுருவாங்க, ஒரு சில பேர் டேரெக்டாகவே நினச்சவங்க 4 ரூபா இங்கே 55 பைசான்னு போட்டுருவாங்க, 4.55 பைசா அப்படின்னு. ஸோ இதை கூட்டினீங்கன்னா இன்னொன்று இந்த சைடு இருந்து கூட்டணும் 5. ஸோ இங்கே ஒரு 5, இந்த புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுருங்க 4. அப்போ 0.55 தான் ஆன்சர். அப்போ சி தான் ஆன்சர். 8வது கொஸ்டின் பார்க்கலாம்.
8வது கொஸ்டினில் பிஸ்டன் ரிங்கின் எண்டு கேப்பை சோதனை செய்ய பயன்படும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிஸ்டன் ரிங்கின் எண்டு கேப்பை சோதனை செய்ய பயன்படும் கருவி. ஸோ கேப்னு வந்தாலே கேப்பை பரிசோதனை செய்வது கருவி என்ன கருவின்னு கேட்டாங்க, ஃபீலர் கேஜ் மட்டும்தான். ஸோ கேப்னு வந்தாலே அது ஃபீலர் கேஜ் தான். ஆன்சர் வந்து ஏ தான். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்டீல் ரூலின் குறைஞ்சபட்ச துல்லிய அளவு. அதாவது ஸ்டீல்னு அடி ஸ்கேல் தான், அளவுகோல் தான். அந்த ஸ்டீல் ரூலின் குறைஞ்சபட்ச துல்லிய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த ஸ்கேலில் நம்ம சின்ன கோடு இருக்கும், அப்புறம் பெரிய கோடு இருக்கும், அப்புறம் சின்ன கோடு இருக்கும், அப்புறம் பெரிய கோடு, அப்புறம் சின்ன கோடு பெரிய கோடு. இந்த சின்ன கோடு இருக்குல்ல, அந்த சின்ன கோடு வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்கும்? 0.5 அரை mm இருக்கும். அப்போ அதுதான் குறைஞ்சபட்ச அளவு. பெரிய அளவு பார்த்திங்கன்னா 1 mm. இப்போ நம்மளுக்கு குறைஞ்சபட்ச அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ குறைஞ்சபட்ச அளவுனா ஒரு கோடுக்கு சின்ன கோடு எவ்வளோ அளவு இடைவெளினா 0.5. அப்போ 0.5 mm தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 10வது கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். எக்ஸின் குறிப்பிடப்பட்டுள்ள பாகத்தின் பெயரை குறிப்பிடுக. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள பாகத்தின் பெயரை குறிப்பிடுக. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த பாட்டு வந்து ஸ்லீவ் ரூபாய், இது வந்து திம்பிள். அப்போ இந்த பாட்டு நம்ம ரூபாய்ங்கிறதுல இருக்கிறது தான் நம்ம ஸ்லீவுன்னு சொல்லுவோம், ஸ்லீவ் அல்லது பேரல்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஸ்லீவ் தான் எங்கே இருக்குது பாருங்கள், டியில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான், ஸ்லீவ் தான். 10வது கொஸ்டினுக்கு. 11வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 11வது கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, டூலை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இதில் என்ன படம் கொடுத்துருக்கா, அந்த டூலை நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்படி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தால் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரே ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தலையில் கொடுத்துருக்காங்க 90 டிகிரி, அதாவது 90 டிகிரி வந்தாலே ட்ரே ஸ்கொயர் தான். அப்போ இந்த டூலே கண்டுபிடினா இது ட்ரே ஸ்கொயர், பி தான் ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரே ஸ்கொயர். 12வது கொஸ்டின். கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எந்த மார்க்கிங் மீடியா விரைவாக உலரும் மற்றும் பரப்புடன் நன்றாக ஒட்டி கொள்ளும்? இதான் கொடுத்துருக்காங்க 12வது கொஸ்டினில். கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எந்த மார்க்கிங் மீடியா விரைவாக உலரும் மற்றும் பரப்புடன் நன்றாக ஒட்டி கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து எது விரைவாக உலரும்னா காப்பர் சல்ஃபேட் தான் நிச்சயம் விரைவாக உலரும். இதுக்கு ஆன்சர் வந்து காப்பர் சல்ஃபேட், பி தான் ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். பால்பின் ஹேமரில் எந்த பாகம் கடினப்படுத்தப்பட்டது? அதாவது ஹேமருக்கு பால்பின் ஹேமர்னு நினச்சியும் ஒரு மேலே முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நினச்சி இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இதுதான் ஹேமர். ஸோ இதில் இந்த பால்பின் ஹேமர் இதான் இது மேலே முட்டை மாதிரி இருந்தால் பால்பின் ஹேமர். இந்த ஹேமர் எந்த பாகம் கடினப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த பாகம் கடினப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் தான் கடினப்படுத்தப்பட்டது, பேஸ், பி தான் ஆன்சர். பேஸ் அல்லது பீன். இது பேஸு, இது பீன். இந்த ரெண்டு தான் என்ன கடினப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இது ஆன்சர் பீனுங்கிறது இல்லை, அது பேஸு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பி ஆன்சர் எடுத்துக்கிட்டோம். 14வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 14வது கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பெஞ்சு வயசு ஆனது எதனால் குறிப்பிடப்படுகிறது? அதாவது பெஞ்சு வயசு ஆனது எதனால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெஞ்சு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஜாவின் அகலம், சி தான் ஆன்சர். அதாவது வித் ஆஃப் த ஜான்னு சொல்லுவோம்ல, இங்கிலீஷில் வித் ஆஃப் த ஜா, தமிழில் ஜாவின் அகலம். அதாவது என்னென்னா வயசு இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ வயசு தான் நம்ம சுற்றுறது. ஸோ இந்த ஜா இருக்குல்ல, இந்த ஜா வந்து இந்த ஜாவுடைய அகலம்தான், இந்த ஜாவுடைய அகலம் தான் என்னது, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். அது கேட்டது பெஞ்சு வயசானது எதனால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறது ஜாவின் அகலம், சி த ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். ரேக் ஆங்கிள் என்பது எதற்கு இடையிலான ஆங்கிள்? ரேக் ஆங்கிள் என்பது எதற்கு இடையிலான ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஜாபில் வந்து ஒரு சிசில் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இதை வச்சு நம்ம வேலை செய்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு ஆங்கிள், அதாவது இது கிளியரன்ஸ் ஆங்கிள், இது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ரேக் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது ரேக் ஆங்கிள். ஸோ இதான் இப்போ ரேக் ஆங்கிள். இந்த பகுதி பாருங்கள் இப்படி இருக்கும். இங்கே ஜாப்லேருந்து இது ஜாப்லேருந்து டச் ஆகிற பகுதி, ஜாப்பில் டச் ஆகிற பகுதிக்கும் மேலே இருக்கிற ரேக் ஆங்கிள், கீழே இருக்கிற கிளியரன்ஸ் ஆங்கிள். ஸோ இதில் என்ன கேட்காங்கன்னா, ரேக் ஆங்கிள் என்பது எதற்கு இடையிலான ஆங்கிள்னு கேட்காங்க 15ஆவது கொஸ்டின். அப்போ எதுக்கு இடையிலான ஆங்கிள்னால், கட்டிங் எஜ்ஜின் டாப்பு பேஸ், அதாவது மேல் பகுதி கட்டிங் எஜ்ஜு இதான் சிசர் தான் கட்டிங் எஜ்ஜு. கட்டிங் எஜ்ஜின் மேல் டாப் பேஸ் மற்றும் ஒர்க்கிங் சர்ஃபேஸுக்கு செங்குத்தான கோடு அதாவது கட்டிங் எஜ்ஜின் டாப் பேஸ் மற்றும் ஒர்க்கிங் சர்ஃபேஸுக்கு செங்குத்தான கோடு தான் என்னது, ரேக் ஆங்கிளினுடைய கோணம். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸில் டச் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறதுக்கும், ஸோ இதனுடைய டாப் பேஸுக்கும் உள்ள இடைவெளி தான் என்னது, ரேக் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 16ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 16ஆவது கொஸ்டினில் படத்தில் காட்டப்பட்டுள்ள டூல் என்ன டூல்னு கேட்காங்க. அதாவது சீட்டு மெட்டலுக்குரிய டூலு. இந்த சீட் மெட்டலை கட் பண்ணுறாங்க, ரவுண்டாக கட் பண்ணுறாங்க. இது உள்ளே ரவுண்டாக கட் பண்ணுறாங்களா, இந்த இதுக்கு வந்து என்ன டூல்னு கேட்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஸ்னீப், அதாவது இதுக்கு சி தான் ஆன்சர். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து நேராக கார்னர் கட் பண்ணக்கு ஸ்ட்ரெயிட் நீப்புக்கு பயன்படுத்துவாங்க. இந்த உள்ள அரைவட்டம் கருடு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டு ஸ்னீப் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 16ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். 17ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். ஆலன் ரெஞ்ச் டேஸ் பயன்படுகிறது. ஆலன் ரெஞ்ச் வந்து டேஸ் பயன்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆலன் ரெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்காக மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிமூவிங் சாக்கெட் கட் ஸ்க்ரூ தான் பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா சாக்கெட் கட் ஸ்க்ரூவை நீக்குவதற்கு. தமிழில் ஆலன் ரெஞ்சு டேஸ் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி தான் ஆன்சர், சாக்கெட் கட் ஸ்க்ரூவை நீக்குவதற்கு. 18ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். வலைபரப்பை ஸ்கிராப் செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைகளில் எது பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வலைபரப்புனா என்னதுன்னா ஒரு ரேடியஸ், அதாவது ஸோ இந்த பகுதி இந்த இருக்குல்ல, இந்த பகுதியில் நம்ம ஸ்க்ராப் பண்ணணும்னா என்ன டூலை பயன்படுத்துவீங்க அப்படி கேட்காங்க. இந்த மாதிரி இடத்துல இப்போ ஆஃப் ரவுண்டு இருந்தால் நம்ம ஆஃப் ரவுண்ட் ஸ்க்ராப்பர் பயன்படுத்துவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் 18ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 19ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, படத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்க்ரூ இன் வகையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது படத்தில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இதான் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவுடைய வகையை கேட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகான் சாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூ. இது பி தான் ஆன்சர். இதுக்கு ஹெக்ஸகான் ஜாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூ. இது கேப் தொப்பி மாதிரி இருக்கிறதுனால கேப் ஸ்க்ரூன்னு அர்த்தம். ஸோ இதுதான் பி தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர். 19ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 20ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். பெஞ்சு கிரைண்டிங் மிஷின் ஆனது டேஸை கிரைண்ட் செய்ய பயன்படுகிறது. அதாவது பெஞ்சு கிரைண்டிங் மிஷின் இருக்குது, அது வந்து எதை கிரைண்டிங் செய்ய பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20ஆவது கொஸ்டின் இது வந்து நம்ம டூவில் தான் கிரைண்டிங் பண்ணுவோம். பெஞ்சு கிரைண்டிங் மிஷினில் நம்ம என்ன பண்ணுவோம், டூல் வந்து தேஞ்சிட்டுனா நம்ம என்ன செய்வோம், லேத்து ட்ரில் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை கிரைண்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரில் போய்ட்டு தேஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 118 டிகிரிக்கு நம்ம கிரைண்டிங் பண்ணுவோம். அப்போ அது எல்லாமே நம்ம எதில் பண்ணுவோம், பெஞ்சு கிரைண்டிங் மிஷின் தான் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ட்ரில் இன் கட்டிங் எஜ். சி தான் ஆன்சர். ட்விஸ்ட் ட்ரில் இன் கட்டிங் எஜ். இந்த கட்டிங் எஜ் வந்து ட்ரில் பட்டுடைய கட்டிங் எஜ் தான் நினச்சிப்போம் கிரைண்டிங் பண்ணுவோம். 20ஆவது கொஸ்டின் ஆன்சர் சி தான். 21ஆவது கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை அளவிலிருந்து அனுமதிக்கப்பட்ட வேரியேஷனை டேஸ் என்று கூறுகின்றோம். அதாவது அடிப்படை அளவிலிருந்து அனுமதிக்கப்பட்ட வேரியேஷனை டேஸ் என்று கூறுகிறோம். அதாவது நம்ம இதிலேருந்து இதுக்குள்ளே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம வந்து பைக்கில் போகிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 1 ஹவர் ஆகுதுன்னா நம்ம 1 ஹவர்லேருந்து ஒரு 5 நிமிஷம் முன்னால், அதாவது 55 நிமிஷத்தில் போகலாம், அல்லது
1 ஹவர் 5 நிமிஷத்தில் போகலாம். அப்போ இந்த 55 நிமிஷத்துலேருந்து 1.05 நிமிஷம் வரைக்கும் போகிறோம்ல, இதுதான் டாலரன்ஸ். இதுக்கு பேர் இதுதான் வேரியேஷனு. இதுதான் இது இந்த வேரியேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்காங்க. அப்போ இந்த வேரியேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? டாலரன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 1 ஹவரில் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு 55 நிமிஷத்துலேயும் போகலாம், அல்லது 1 மணி நேரம் 5 நிமிஷத்துலேயும் போகலாம். ஸோ 55 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம், 1 மணி 5 நிமிஷம் வரைக்கும் போகிற இடைவெளியை நம்ம என்ன செய்கிறோம்? டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சி தான் ஆன்சர். 22வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபைல் படம் கொடுத்து, அதாவது ஃபைலின் கட்டை கண்டறிய டீத்தின் வரிசை பயன்படுகிறது. படத்தில் கொடுக்கப்பட்ட கட்டு எந்த வகை அப்படி கேட்குறாங்க. அதாவது இந்த ஒரு படம் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு இருக்குது. மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு. இந்த 2 கோடு இருந்தால் அது என்ன கட்டுன்னு கேட்காங்க ஃபைலில். இது என்ன கட்டுனா 2 கோடு இருந்தால் கண்டிப்பாக டபுள் கட்டு தான். ஆன்சர் பி தான், டபுள் கட்டு தான். 23வது கொஸ்டின் பார்க்கலாம். 23வது கொஸ்டின் பார்த்து என்ன கொஸ்டின்னா, மரக்கட்டையை ஃபைலிங் செய்ய எந்த ஃபைலை தேர்ந்தெடுப்பாய்? அதாவது மரக்கட்டையை ஃபைலிங் செய்ய எந்த ஃபைலை தேர்ந்தெடுப்பாய் அப்படின்றது. நம்ம மரம், லெதரு அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இது பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா, ரேஸ்கட் ஃபைல் தான் பயன்படுத்துவோம். அப்போ இதில் ரேஸ்கட் ஃபைல் தான் பியில் இருக்குது. அப்போ பி ரேஸ்கட், மரக்கட்டையும் லெதரையும் ஃபைலிங் பண்ணுற ஃபைல் ரேஸ்கட் ஃபைல். பி தான் ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள். வாசர் டேஸ் உதவுகிறது. வாசர் எதுக்கு உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாசர் டேஸ் உதவுகிறதுனா, வாசர் ஒரு போல்டு இருக்குது. ஸோ வாசருங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ ஒரு இதில் வாசரில் நடுவில் நினச்சிக்கும், வாசரில் நடுவில் ட்ரில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக வாசர் போடுதாங்கன்னா, அதிகமான பரப்பை அழுத்துவதற்கு. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த போல்டு இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு இருக்கும். அப்போ இந்த இதை டைட் பண்ணும்போது இந்த இடம் வரைக்கும் என்ன செய்யலாம்? ஸோ அழுத்தலாம், ஃபோர்ஸ் கொடுக்கலாம், டைட்டாக பிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வருதில்ல, அதுக்கு தான் வாசர் பயன்படுத்துகிறாங்க. அதாவது போல்ட்டுக்கு விசையை பகிர்வதற்கு, அதிகமான இடத்துக்கு பகிர்வதற்கு தான் என்ன செய்கிறாங்க? அந்த வாசர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆன்சர் 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, அதிக பரப்பில் விசையை பகிர்வதற்கு. அதிக பரப்பில் விசையை பகிர்வதற்கு தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்னோட படத்தில் கொடுக்கப்பட்ட ஹேண்ட் ஹேக்ஸா பிரேமின் வகையை கண்டுபிடி. அதாவது ஒரு படத்தில் கொடுக்கப்பட்ட ஹேண்ட் ஹேக்ஸா பிரேமின் வகையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹேக்ஸா பிரேம் இருக்குது. அதில் இந்த 3 ஓட்டமும் இருக்குது. அது அட்ஜஸ்டபுள். இந்த 3ஐயும் நம்ம உள்ளே இழுத்துக்கலாம், வெளியே இழுத்துக்கலாம். அந்த பிளேடுக்கு ஏற்ற மாதிரி. பிளேடு நீல பிளேடுனா வெளியே இழுக்கணும், சின்ன பிளேடுனா உள்ளே தள்ளணும். அப்போ இது அட்ஜஸ்டபுள் ஃப்ரேம். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர், அட்ஜஸ்டபுள் ஹேக்ஸா ஃப்ரேம். 26வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 26வது கொஸ்டினில் டைஸ்டாக் ஆனது டேஸ் பயன்படுகிறது. டைஸ்டாக் ஆனது டேஸ் பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்கு. அப்போ டைஸ்டாக்கு எதுக்கு டேஸ் பயன்படுகிறதுனா, டையை பிடிப்பதற்கு. அதுதான் டைஸ்டாக். டைஸ்டாக்னு என்னது? இப்படி வட்டமாக இருக்கும், இங்கே கை இப்படி இருக்கும், இதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த டையை பிடிக்கிறது தான் நினச்சிது பயன்படுகிறது. இது டை. இந்த டை தான் இதுக்குள்ளே நினச்சி உள்ளே போகும். அப்போது டைஸ்டாக் டையை பிடிப்பதற்கு. ஆன்சர் பி தான். 27வது கொஸ்டின் பாருங்கள். ரீமர் இன் பயன் என்ன? ரீமர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? ரீமரின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு துளையை ஹோல்ஸ் ஃபினிஷிங் செய்வதற்கு பயன்படுகிறது. அதாவது இருக்கும் ஹோலை ஃபினிஷிங் செய்ய, அதாவது அதனால இந்த ரீமரால் ட்ரில் பண்ண முடியாது. 0.02 mm தான் என்ன செய்ய முடியும்? கட்டெடுக்கும். ட்ரில்லாம் போட முடியாது. ட்ரில் போட்டு தான் என்ன செய்யலாம்? உள்ள ஃபினிஷிங் பண்ணலாம். ஓவல்ஸ் வடிவத்தில் இருந்தால் ரவுண்ட் வடிவமாக்கலாம், உள்ள சொரசொரப்பாக இருந்தால் பளபளப்பாக மாற்றலாம். ஸோ அதுக்கு தான் ரீமர். அப்போ இதில் என்ன ஆன்சருக்குன்னா சி தான் ஆன்சர். இருக்கும் ஹோலை ஃபினிஷிங் செய்ய பயன்படுகிறது ரீமருடைய பயன். 28வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் ஜாப் செட்டிங்கை தொந்தரவு செய்யாமல் வெவ்வேறு இடங்களில் அதிக எண்ணிக்கையில் துளையிட பயன்படும்
ட்ரில்லிங் மிஷின் எது? ஜாப் செட்டிங்கை தொந்தரவு செய்யாமல் வெவ்வேறு இடங்களில் அதிக எண்ணிக்கையில் துளையிட பயன்படும் ட்ரில்லிங் மிஷின் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜாப் வந்து வச்சாச்சு, அந்த ஜாபில் வந்து செட்டிங் இதில் வந்து வயசில் பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். வயசில் பிடிச்சிருக்கோம். இந்த செட்டிங்கில் இது இல்லாமல் இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு போடணும்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது இந்த ட்ரில்லிங் மிஷினில் நம்ம எந்த ட்ரில்லிங் மிஷின் கேட்காங்க. இதை நம்ம பெஞ்சு ட்ரில்லிங் மிஷினில் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் செட்டிங்கை நம்ம மாற்றி தான் ஆகணும். ஏன்னா மிஷின் அப்படியே தான் இருக்கும், ஸ்பிண்டில் வந்து நிச்சயம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம அதனால் இதை தான் டேபிளை தான் நிச்சயம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், கிளாக் வைஸில் தள்ளுவோம். ஆனால் இந்த செட்டிங் மாறாமல் நம்ம ஒரே பல்வேறு இடத்துல வந்து நம்ம ட்ரில் போடணும்னா ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் தான் நம்ம போட முடியும். ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் என்ன நடக்குதுன்னா டேபிள் நிலையாக இருக்கும், அந்த அந்த ரேம் வந்து நிச்சயம் மூவ் ஆகும், காலமும் இது நிச்சயம் ரேமும் மூவ் ஆகும். அப்போது ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் தான் நம்ம நிச்சயம் இந்த ஹோல்ஸ் பண்ண முடியும். அதிக எண்ணிக்கையில் துளையிட பயன்படும் ட்ரில்லிங் மிஷின் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் தான். 29வது கொஸ்டின் பாருங்கள். கால்வனைஸ்ட் சீட்ஸை சால்டிங் செய்ய பயன்படும் ஃப்ளக்ஸஸ் பெயரை கூறு அப்படின்னு கேட்காங்க. அதாவது கால்வனைஸ் சீட்டில் சால்டிங் செய்ய பயன்படும் ஃப்ளக்ஸஸ் பெயரை கூறு. என்ன ஃப்ளக்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்காங்க. பார்த்தீங்கன்னா சிங்க் குளோரைடு தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சீட்டில் வந்து கால்வனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஃப்ளக்ஸ் வந்து எதுனா சிங்க் குளோரைடு. பி தான் ஆன்சர். 30வது கொஸ்டின் பார்க்கலாம். 30வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்ட்ரிங் அயனில் காப்பர் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் டேஸ். சால்ட்ரிங் அயனில் காப்பர் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சால்ட்ரிங் அயனில் ஏன் காப்பர் பயன்படுத்திக்கிறாங்கன்னா காப்பர் தான் நல்ல வெப்பத்தையும் கடத்தும், மின்சாரத்தையும் கடத்தும். அப்போ காப்பருடைய யூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை நன்கு கடத்துவதற்கு. டி தான் ஆன்சர். 31வது கொஸ்டின் பாருங்கள். ஃபுட் கண்டெய்னர்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் சீட் மெட்டல் என்ன? இந்த ஃபுட்டுன்னு வந்தாலே டின்னு தான். இந்த பால் டப்பாலாம் டின்னில் தான் வைப்பாங்க. பால் டின் அப்படின்னு பேரே பால் டின் ஆயிடும். டின் டப்பாவில் பால் பாக்கெட் இருந்தால் அது என்ன நம்ம பால் டின்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லி பழக்கமாயிட்டு. அப்போ அந்த இதெல்லாம் ஃபுட் கண்டெய்னர் பரவலாக பயன்படுத்தும் சீட் மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டின்னு தான். அப்போ டின் பிளேட்டு அப்படின்னு ஆன்சர். டின் பிளேட்டு சி ஆன்சர். 32வது கொஸ்டின் பார்க்கலாம். 32வது என்ன கொஸ்டின்னா சுத்தியலில் வகையை கண்டுபிடி. இங்கே ஒரு சுத்தியல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேமருடைய வகை என்ன வகைன்னு கேட்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹேமரில் மேலே உள்ள இதை வச்சு தான் வகைப்படுத்தப்படுது. மேலே முட்டை மாதிரி இருந்துச்சுன்னா பால் பின் ஹேமர், மேலே வந்து கிராஸாக இருந்தால் கிராஸ் பின் ஹேமர், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் பின் ஹேமர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கிராஸ் பின்னு ஸ்ட்ரெயிட் பின்னு வச்சு வகைப்படுது. மேலே உள்ளதை வச்சு தான் வகைப்படுத்தப்படுது. மேலே முட்டை மாதிரி இருந்தால் பால் பின் ஹேமர். இதுக்கு வந்து 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 33வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். ரிவிட்டட் ஜாயிண்டில் பிளேட் கிழிதல் என்பது எதனால் நடைபெறுகிறது? ரிவிட்டட் ஜாயிண்டில் பிளேட் கிழிதல் என்பது எதனால் நடைபெறுது? ஏன் நம்ம ரிவிட் பண்ணும்போது ஏன் வந்து பிளேட் வந்து கிழியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் கிழியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேட்டின் விளிம்புக்கு மிக அருகில் ரிவிட் கோலானது ட்ரில் செய்யப்பட்டது. அதாவது விளிம்புலேயே நம்ம வந்து ஒரு சீட் இருக்குன்னா இந்த சீட்டு விளிம்புலேயே நம்ம ட்ரில் பண்ணியிருந்தால் நெய்யும் கிளியக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 33வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். பிளேட்டின் விளிம்புக்கு மிக அருகில் ரிவிட் ஹோல் ஆனது ட்ரில் செய்யப்பட்டால் இதுதான் ஆன்சர். 34வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஹீட் ட்ரீட்மெண்ட் முறை அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது ஹீட் ட்ரீட்மெண்ட் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட்னு நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்? அனலிங், நார்மலிங், ஹார்டனிங் கடினப்படுத்துகிற நார்மலிங், நார்மலைசிங், இது 4 இருக்குது. ஸோ இதில் எது அல்ல, ஹீட் ட்ரீட்மெண்ட் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அனலிங் இருக்குது, நார்மலைசிங்கும் இருக்குது, டெம்பரிங்கும் இருக்குது, மிஷினிங்னா இல்லை, இது மிஷினை சார்ந்து வருது இல்லை. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் முறை அல்ல அப்படின்னு கேட்டால் ஸோ டி தான் ஆன்சர். மிஷினிங் கொடுத்தது தான் அல்ல, கிடையாது. அப்போ டி தான் ஆன்சர். 35வது கொஸ்டின் பார்க்கலாம்.
35வது கொஸ்டினில் அனலிங் செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனலிங் ஏன் செய்கிறாங்க, ஒரு இரும்பில் வந்து அனலிங் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனலிங் செய்வதற்கான நோக்கம் என்னென்னா, ஸோ மெஷினபிலிட்டி இம்ப்ரூவ் த மெஷினபிலிட்டி. ஸோ ஒரு இரும்பை வந்து நம்ம மெஷினபிலிட்டி பண்ணுவதற்கு தான் என்ன செய்கிறாங்க, அனலிங் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். மெஷினபிலிட்டியை இம்ப்ரூவ் செய்வதற்கு, இம்ப்ரூவ்னா டெவலப் பண்ணுவதற்கு, நல்லா இரும்பை வந்து மெஷினபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு. அப்போ தான் டூல்லாம் தேயாது. ஹார்டாக இருந்தால் சீக்கிரம் லேத்தில் டூல் தேஞ்சிரும், ட்ரில் பிட்டு தேஞ்சிரும். ஸோ மெஷினபிலிட்டி பண்ணால், இம்ப்ரூவ் பண்ணால் ட்ரில் பிட்டும் தேயாது, லேத்து டூலும் தேயாது. ஸோ அனலிங் செய்வதற்கு நோக்கம் வந்து மெஷினபிலிட்டி இம்ப்ரூவ் செய்வதற்கு. 36வது கொஸ்டின் பாருங்கள். பிளவுபடாமல் உலோகத்தை கம்பியாக நீட்டலாம், இந்த தன்மை என்ன என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பிளவுபடாமல் உலோகத்தை கம்பியாக நீட்டலாம், இந்த தன்மை என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படி கேட்காங்க 36வது கொஸ்டினில். ஸோ என்ன அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, கம்பியாக நீட்டலாம் அப்படின்னு உலகத்தை கம்பியாக நீட்டலாம், பிளவுபடாமல் வந்து கம்பியாக நீட்டலாம் பார்த்தீங்கன்னா டக்டிலிட்டி. சி தான் ஆன்சர், டக்டிலிட்டி. 37வது கொஸ்டின். கொஸ்டினில் அசிட்டிலின் கேஸ் சிலிண்டரின் நிறத்தை பெயரிடுக. அதாவது அசிட்டிலின் கேஸ் சிலிண்டரின் நிறத்தை பெயரிடுக. ஸோ ஒரு சிலிண்டரில் வந்து கேஸ் சிலிண்டர் அசிட்டிலின் கேஸ் அப்படின்னு இருந்தால் அந்த சிலிண்டருடைய கலர் என்ன கலராக இருக்குன்னு மெரூன் கலராக இருக்கும். பி தான் ஆன்சர், மெரூன். 38வது கொஸ்டின் பாருங்கள். கேஸ் சிலிண்டரின் கேஸ் கனெக்ஷனில் தீ பிடித்தால் நீ என்ன நடவடிக்கை எடுப்பாய். அதாவது ரெகுலேட்டர்லேருந்து ஓஸ் போகும், இங்கே தான் ஹோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஓஸில் தீ பிடிச்சி இந்த இடத்துல ஓஸில் தீ பிடிச்சா நீ என்ன நடவடிக்கை எடுப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், உடனடியாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ கேஸ் சிலிண்டரின் கோஸ் கனெக்ஷனில் தீ பிடித்தால் நீ என்ன நடவடிக்கை எடுப்பான்னா, உடனே நம்ம என்ன செய்யணும், இந்த ரெகுலேட்டரில் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் கேஸ் வந்து இந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகாது, கேஸ் வந்து பாயாது. அப்போ உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அதை ஆஃப் பண்ணிடணும். அப்போ 38வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோன்னா, கேஸ் சப்ளையை உடனடியாக அடைப்பது. டி தான் ஆன்சர். கேஸ் சப்ளையை உடனடியாக அடைச்சா நம்ம பெரிய ஆபத்து ஏற்படாமல் தவிர்க்கலாம். 39வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். ஆர்க் வெல்டிங்கின் போது நீளமான ஆர்க் டேஸை உண்டு பண்ணும். அதாவது ஆர்க் வெல்டிங்கின் போது நீளமான ஆர்க் டேஸை உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்க் வெல்டிங்கில் நீளமான ஆர்க் எதை உண்டு பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கம்மிங் சத்தம். பி தான் ஆன்சர், கம்மிங் சத்தத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி 40வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் நான் ரிட்டர்ன் வால்வின் வேலை என்ன. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து நான் ரிட்டர்ன் வால்வின் வேலை என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ நான் ரிட்டர்னா வெளியே, நான்னா கிடையாது, வராது. நான்னா இந்த நான் வராது, ரிட்டர்னா மீண்டும் வராது. அதாவது தண்ணி போக தான் செய்யும், தண்ணி வந்து ஒரு பைப்பில் போக தான் செய்யும். ஸோ ரிட்டர்ன் வராது, அதுக்கு பேர் தான் நான் ரிட்டர்ன் வால்வு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே திசையில் மட்டும் அனுமதிக்கும். ஃப்ளூட்டின் ஃப்ளோவை ஒரே திசையில் மட்டும் அனுமதிக்கும். ஃப்ளூட்னா திரவம், அந்த திரவத்தின் பாய்கிறது, ஃப்ளோனா பாய்கிறது ஒரே திசையில் தான், அதை போக மட்டும் செய்யும். நான் ரிட்டர்னில் வராது, அதுக்கு பேரே நான் ரிட்டர்னில் வராதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஃப்ளூட்டின் ஃப்ளோவை ஒரே திசையில் மட்டும் அனுமதிக்கும், போக மட்டும்தான் அனுமதிக்கும், வருவதற்கு அனுமதிக்காது, லாக் ஆயிரும். 41வது கொஸ்டின். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வின் வேலை என்ன. ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வின் வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திசை இது ஃப்ளோ கண்ட்ரோல்னால் என்னது, திசையை மாற்றுவதற்கு. தண்ணி வந்து இப்போது இந்த இடத்துக்கு போகணும், இப்படி நேராக போயிட்டுருக்க தண்ணி இப்படி போகணும் அப்படின்னா, ஸோ இது டைரெக்ஷன் திருப்பி விடலாம். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் வால்வு வேலை. அப்போ ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வேலை என்னென்னா,
ஃப்ளூயிட் ஃப்ளோவின் திசையை மாற்றுவதற்கு தண்ணி பாயிற திசை மாற்றி விட்டுவதற்கு பயன்படுகிறது. இதில் இருக்கும் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். நம்ம இதை லாக் பண்ணோன்னா தண்ணி இங்கே வந்துடும், டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறது அனுமதி. இங்கே தண்ணி நேராக போக வேண்டாம், இங்கே தொட்டி நிறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம இதை லாக் பண்ணால் இந்த தண்ணி நேராக போகாமல் இந்த பாதிக்கு போயிடும். ஸோ இதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல், இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வேண்டிய வேலைன்னு திசையை மாற்றுவதுக்கு அப்போ ஃப்ளூயிட் ஃப்ளோவின் திசையை மாற்றுவதற்கு பயன்படுகிறது. சி தான் ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த ஃபார்முலா ஹைட்ராலிக் விசையை கண்டறிய பயன்படுகிறது? ஸோ விசையை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே அதாவது என்ன சொல்லியிருக்கோம், அழுத்தம் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது. ஸோ அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பு அப்படின்ட்டு இருக்குது. நம்மளுக்கு விசை தான் கேட்டிருக்காங்க. அப்போ விசை கேட்கும்போது இதை ரெண்டையும் பிரிக்க வேண்டியதான், அழுத்தம் இன்று பரப்பு. அப்போ இதில் அழுத்தம் இன்று பரப்பளவு இன்று எங்கே இருக்குது, பியில் இருக்குது. அப்போ விசை ஈக்குவல் டு அழுத்தம் இன்று பரப்பளவு தான் ஆன்சர். 42வது கொஸ்டினுக்கு. 43வது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கெப்பாசிட்டரின் அலகு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கெப்பாசிட்டரின் அலகு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கெப்பாசிட்டர் அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரேடு, இதுதான் அலகு. டி தான் ஆன்சர் இதுக்கு, ஃபாரேடு. 44வது கொஸ்டின் பாருங்கள். ஓப்பன் சர்க்கியூட்டின் மின்தடை டேஸ் ஆகும். அதாவது ஓப்பன் சர்க்கியூட்டின் மின்தடை டேஸ் ஆகும். 44 கொஸ்டின் என்னென்னா இன்ஃபினிட்டிவ், வரையறுக்கப்படாது. ஓப்பன் சர்க்கியூட்னால வரையறுக்கப்படாது. ஓப்பன் சர்க்கியூட்டின் மின்தடை வந்து வரையறுக்கப்படாது. டி தான் ஆன்சர், இன்ஃபினிட்டிவ். 45வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி சுற்றுகள் எப்போதும் டேஸை கொண்டிருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி சுற்றுகள் எப்பொழுதும் டேஸை கொண்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த சுற்றை கொண்டிருக்கும், பொதுவான காந்த சுற்றை கொண்டிருக்கும், அதாவது மேக்னட்டிக். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். பிரைமரி செகண்டரி எந்த சுற்றுனா பொதுவான காந்த சுற்றை கொண்டிருக்கும். 46வது கொஸ்டின் பாருங்கள். டயோடுகள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன. டயோடுகள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன. சிலிக்கான். டயோடு வந்து சிலிக்கானில் தான் உருவாக்கியிருப்பாங்க. பி தான் ஆன்சர். 47வது கொஸ்டின் பார்க்கலாம். 47வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா கண்டென்சர் வேலை டேஸ். கண்டென்சர் வேலை டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டென்சர் வந்து என்ன வேலைக்காக பயன்படுது, கண்டென்சர் வேலை டேஸ் அப்படின்னா 47வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்டை ஓப்பன் செய்தல். அது கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்ஸ் ஓப்பன் செய்வதற்கு பயன்படுகிறது. இது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கண்டென்சர் வேலை வந்து பி தான் ஆன்சர். ஸோ பிரேக்கர் பாயிண்டை ஓப்பன் செய்வதற்கு பயன்படுகிறது. 48வது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணோம், இக்னிஷன் காயிலின் குறியீட்டை கண்டுபிடி அப்படி கொடுத்து 4 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இல்லை இக்னிஷன் காயிலுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான், சி தான் ஆன்சர். இதுதான் இக்னிஷன் காயிலுடைய சிம்பிள். ஸோ 49வது கொஸ்டின் பார்க்கலாம். 49வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேட்டரியின் கெப்பாசிட்டி ஒரு செல்லில் உள்ள பிளேட் மற்றும் டேஸின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேட்டரியின் கெப்பாசிட்டி ஒரு செல்லில் உள்ள பிளேட் மற்றும் டேஸ் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் ஹவர் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு பேட்டரியுடைய கெப்பாசிட்டி வந்து ஆம்பியர் ஹவர்ஸ் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 49வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். 50வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த லாஜிக் கேட் இன்வெர்ட்டர் என அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த லாஜிக் கேட் இன்வெர்ட்டர் என அழைக்கப்படுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா நாட் கேட்டு தான் என்னது இன்வெர்ட்டர் என அழைக்கப்படுகிறது. அப்போ 50வது கொஸ்டின் ஆன்சர் வந்து சி தான். இந்த கொஸ்டின் பேப்பருடைய எல்லா 50 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.